Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கை எப்படி வேக வைக்கிறதுன்ட்டு. எல்லாருக்கும் இது தெரியும், பட் பிகினர்ஸ்க்காக இதை நான் போடுறேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான், ரொம்ப வெரி ஈஸி. ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கூட இந்த டிப்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இதில் வேக வைக்கிறப்ப ரொம்ப இன்டாக்டாக குழஞ்சி போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். டயட் பண்ணுறவங்க கூட இதை வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ ரீஹீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து அவனில் வச்சு ரீஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. இதில் தேங்காய் துருவல், வெல்லம் இல்லை சர்க்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு ஒரு கத்தியை வச்சு இது போட்டு ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் இது மேலே உப்பு தடவுறப்ப உப்பு ஏறி இருக்கும். இந்த மாதிரி நான் 3 சைடும் கோடு போட்டு வச்சுருக்கேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் வாட்டர் விட்டு நான் பிளேட் போட்டிருக்கேன். இது கொதி வரட்டும். இது மேலே கழுவி உப்பு தடவின மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும் மூடி போட்டு. இப்போ 3 டைம்ஸ் இந்த கிழங்கை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டேன். ஸ்டார்ச்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ உப்பை இதில் அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி, எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி இப்படி தூவிக்கலாம். தூவிட்டு இதை நம்ம இப்படி எல்லா சைடும் உப்பு படுற மாதிரி பெசரி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம உப்பு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம அந்த கோடு கண்டிப்பாக போடணும். நம்ம ஆழமாக போட முடியாது, பட் கொஞ்சம் அப்படி கிழிச்சு விடணும். அப்போ தான் உப்பு எல்லா சைடும் போகும். இந்த மாதிரி நம்ம உப்பு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா எல்லா இடத்துலையும் உப்பு பரவும். இப்போ ஆவி வர ஆரம்பிச்சுட்டு இட்லி குண்டானில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அடுக்கிடலாம். அடுக்கிட்டு மூடி போட்டு மூடி குக் பண்ண இப்போ கொதி வந்துடுச்சு இல்லையா, இதை சிம்மில் மாற்றி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேகிற மாதிரி நம்ம பண்ணணும். 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். சிம்மில் மாற்றிக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆகுது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 2 மினிட்ஸ் ஆகுது. நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க, கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம பொறுமையாக எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி அழகாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம கட் பண்ணவே இல்லை, பட் இருந்தால் கூட அப்படியே அதுவே பிரிஞ்சு வெந்திருக்கு. நம்ம இந்த மெத்தடில் வேக வைக்கிறப்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். இதை இந்த மாதிரி வேக வச்சு விதவிதமாகவும் நம்ம மரவள்ளிக்கிழங்கை வச்சு நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டயட் இருக்கிறவங்கலாம் இப்படியே கூட ஒரு 1 சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி வெரி வெரி சிம்பிள். பிகினர்ஸும் நல்லா செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சது ரெடி. நன்றி, வணக்கம்.